தன ஆகர்ஷணம், பண வரவு எப்படி அட்ராக்ட் பண்ணணுன்றது, தனத்தை எப்படி நம்ம ஈர்க்கிறது, ஈர்த்தபடி எப்படி நம்ம தக்க வச்சுக்கிறது, அதை எப்படி வளர்க்குறது. பணம் வரவு வேணும் அப்படின்னா நீங்க வழிபடுற முறையே எப்படின்னா நெருப்பை வச்சு வழிபடணும். பணம் ஈர்ப்பு வேணும்னா நீங்க அந்த கோவில போய் அபிஷேகம் பண்றதோ, பால் குடம் தூக்கத்தோ, உருள்றதோ விட அன்னதானம் பண்ணும்போது நீங்க கேட்க வச்சு டக்குன்னு வரணும். எந்த இடத்துக்கு போனால், எந்த கோவிலுக்கு போனால் என்ன பண்ணால் பணம் வரும்ன்ற லாஜிக்கும் இருக்குது. அதை வந்து குபேரஸ்தானம்னு சொல்லுவோம். கோவில் தீர்த்தத்தை எடுத்து வச்சுக்கணும், அதை பணத்து பக்கத்தில் வச்சு. உங்களுக்கு பணம் வரணும்னா குபேரன் கோவிலுக்கு தான் போகணும், லக்ஷ்மி கோவிலுக்கு தான் போகணும் இல்லை. உங்களுக்கான தெய்வம் இப்போ முருகர் உங்களுக்குன்னா விளக்கேற்றி வழிபடணும். வாழ்க வளத்துடன். ஸோ ரெட்ரோ பக்தி நேர்களுக்கு டாக்டர் டிவைன் தினேஷின் அன்பான வணக்கங்கள். இப்போ நம்ம ஒரு நியூ சீரீஸாக ஆரம்பிக்கிறவங்க. இது பேர் வந்து தன ஆகர்ஷணம். தன ஆகர்ஷணம், பண வரவு எப்படி அட்ராக்ட் பண்ணணுன்றது. நம்ம பண வரவுக்கு மெயினாக சொல்ல போகிறோம். ஆனால் இதில் சொல்கிற நிறைய விஷயங்கள் நீங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயத்துக்கும் அப்ளை பண்ணலாம். எல்லா விஷயத்துக்கும் மெயினாக இருக்கிறது ஒன்று என்னென்னா பணம். நீங்கள் கல்யாணம் பண்ணணும், பொண்ணு வேணும், மாப்பிள்ளை வேணும், அதை விட முக்கியம் கூட பணம் வேணும். அதே மாதிரி ஸ்கூல் படிக்க வைக்கிறதா இருந்தாலும் சரி, நம்ம வீடாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே பணம் வேணும், தனம் வேணும். சரிங்களா? அந்த தனத்தை எப்படி நம்ம ஈர்க்கிறது, ஈர்த்தபடி எப்படி நம்ம தக்க வச்சுக்கிறது, அதை எப்படி வளர்க்குறது, அந்த விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து இதில் ஆன்மீகம்ன்றதை தாண்டி ஆன்மீகம் சயின்ஸையும் நான் கலந்து சொல்ல போகிறேன். சரிங்களா? ஏன்னா இது வந்து நான் ஒரு இடத்துல கற்றுக்கல. தமிழ் சித்த நம்ம ஆயக்கலை 64 ஆகர்ஷணமும் ஒன்று. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயா ஆகர்ஷணம்ன்றது சமஸ்கிருத வார்த்தையா, இது என்ன புது டெக்னிக்கா? இன்னொன்னா நம்ம சொல்லுவாங்க, என்னடா புதுசாக சொல்ல வரீங்க, ஆன்மீகம் வந்து ஒரு வியாபாரம் ஆகிடுச்சுன்னா நிறைய கதை சொல்லுவாங்க. அந்த கதை சொல்கிறவங்க கிட்ட போயிட்டு எனக்கு கஷ்டமாக இருக்கும், ஒரு 10 ரூபாய் தானே யாரும் தர மாட்டாங்க. சரிங்களா? அதனால் நமக்கு நம்ம சம்பாரிச்சுக்கணும். இன்னைக்கு இதை பார்க்கணுன்னா கூட உங்களுக்கு ஒரு மொபைல் வேணும், மொபைலுக்கு ஒரு டேட்டா பேக் வேணும், சிம்மு வேணும். அதனால் தனம்ன்றது பேசிக். இதை வந்து ஆகர்ஷணம்னு சொல்லலாம், வசியம்னு சொல்லலாம். வசியம்னா நம்ம இப்படி அலற ஆரம்பிச்சிருவோம், ஐயோ வசியம் வைக்கிறாங்களான்ட்டு. அப்படிலாம் கிடையாது. வசியம்ன்றது ஒரு விஷயத்தை எனக்கு எப்படி உள்வாங்கிக்கிறதுன்றது தான். ஆயக்கலை 64 இதுவும் ஒன்று. சித்தர்கள் வசிய முறைகள் ஆகர்ஷணம் பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. மெயினாக தன ஆகர்ஷணத்துக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதில் மெயினாக யாருன்னா கொங்கண சித்தர். கொங்கண சித்தர் தன ஆகர்ஷணம் பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. ஸோ கொங்கண சித்தர் ஐயா சொன்னது, நம்ம மற்ற சித்தர்கள் போகர் ஐயா, திருமூலர் நிறைய பேர் இதை பற்றி சொல்லியிருக்காங்க, அதை சொன்னது. இது கூடவே வெளிநாட்டிலையும் வெஸ்டர்ன்லேயும் நிறைய தனாகர்ஷணம் பற்றி சொல்லியிருக்காங்க, அது எப்படி. இது கூட சயின்ஸ் எப்படி. நிறைய பேர் இதை அதை சொல்கிறேன். இப்போ நம்மளோட இன்டர்வியூ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கவங்க எல்லாருமே, இது ஒரு ஆன்மீகம், இது ஒரு சாமி, நான் சாமி சொல்கிறத கேட்ட உடனே அப்படியே கூரையை பிச்சுட்டு கொட்ட போகுது, அப்போல்லாம் எதுவும் கொட்டாது. சரிங்களா? நீங்கள் வந்து கூரையை பிச்சு கொட்டினோன்னா, சங்கராச்சாரியர் வந்து கனகதுர்கா பாட கூரையை பிச்சுட்டு கொட்டுச்சான், நெல்லிக்காய், தங்க நெல்லி. அதுவும் எப்படின்னா ஒரு பாட தான் கொட்டுச்சு, சும்மா நின்னாலாம் கொட்டாது. சரிங்களா? அதனால் யார் என்ன பண்ணணுன்ற டெக்னிக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை கொஞ்சம் இதை பொறுமையாக கேளுங்க. இதை வந்து நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போகலாம். ராசி வகைகள், ஏன்னா இது சொல்லித்தரவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் இது வந்து அடுத்த லெவல் ரிசர்ச்சில் போகும்போது ராசி ஒரு ராசிக்கு எப்படி பண்ணணும் அந்த மாதிரியும் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ தன ஆகர்ஷணம், பணம்ன்றது என்னன்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க பணம்ன்றது பாவம், பணத்தை பற்றி பேசக்கூடாது. அதை சொல்லுங்கள். யாருன்னா அப்படி சொன்னாங்கன்னா, உங்கள் கையில் இருக்க பணத்தெல்லாம் எங்களுக்கு கொடுத்துருங்க, உங்கள் பாவத்தெல்லாம் எங்களுக்கு கொடுத்துக்கிறேன், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லலாம். கமெண்ட்லேயே கூட யாருன்னா சொன்னீங்கன்னா, அட்ரஸோடு எனக்கு கொஞ்சம் கொடுங்க, வரேன், உங்கள் பாவத்தெல்லாம் கொடுங்க, நான் பத்திரமா பார்த்துக்கிறேன். சரிங்களா? அதனால் இது வந்து வாழ்க்கையில் வாழணுன்றவங்க மட்டும் பார்க்குற விஷயங்கள். ஓகே, தனம்னா என்ன, பணம்னா என்ன? நம்ம பேர் பணம்னு வச்சுக்கிட்டோம். இதுக்கு முன்னாடி தங்கத்தை பணம்னாங்க, அதுக்கு முன்னாடி வெள்ளியே பணம்னாங்க, அதுக்கு முன்னாடி பண்ட மாற்று முறை பசுமாடு ஆடு மாடை கூட பணம்னாங்க. அதாவது ஒரு எனர்ஜி, எல்லாமே எனர்ஜியாக பாருங்கள். தெய்வம், பணம் எல்லாமே நம்ம வந்து ஒரு எனர்ஜியாக பேச போகிறோம். சரி, இப்போ பணம்ன்ற ஒரு அதாவது இப்போ எப்படி இதை ரொம்ப புரியுத மாதிரி சொன்னால், இப்போ லவ் அப்படின்னா எனக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கு, அவங்ககிட்ட பேசினா அவங்கள பற்றியே நினைப்பீங்க, அவங்கள பற்றியே பேசுவீங்க, அவங்கள ஈர்க்கிறோம்ல, அந்த மாதிரி தான் பணம்ன்றதும் ஒரு எனர்ஜி. அந்த பணத்தை எப்படி லவ் பண்ண போகிறோம்,
அதை வந்து எப்படி ஈர்க்க போகிறோம், மற்றவங்களுக்கு பாதிப்பு இல்லாமல். ஏன்னா பணம் எப்படி வேணால் சம்பாதிக்கலாம், ஆனால் ஒழுங்காக சம்பாதிக்கணும். ஏன்னா அதுதான் நிலைக்கும். மற்றவங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் எப்படி நான் சம்பாதிக்க போகிறேன், எப்படி க்ரோ பண்ண போகிறேன். சரி, ஓகே. இந்த எனர்ஜி ஜென்ரிக்காக சொல்லாமல் ஒரு ராசிக்கு எப்படி அந்த எனர்ஜி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். இப்போ மேஷ ராசி அப்படின்னா, மேஷ ராசின்றது என்னது? இவங்க வந்து நெருப்பு தத்துவம். நான் இதுலேயே உங்களுக்கு ஜென்ரிக்காக தான் சொல்ல போகிறேன். நான் தன ஆகர்ஷணம் வகுப்பு நடப்பேன், அது ஒன்றும் ரொம்ப டீப்பாக போகும். இப்போ நிறைய பேர் மேஷ ராசி சொல்லுவாங்க, நான் வந்து முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், எனக்கு எல்லாமே நடக்குது. பெருமாள் கோயிலுக்கு திருப்பதிக்கு போயிட்டு வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுப்பா, திருப்பதி எனக்கு செட் ஆகலைப்பா, எனக்கு பழனி தான்ப்பா செட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் பெருமாளுக்கு என்ன உங்கள் மேலே கோவமா? அப்படிலாம் கிடையாது. ஒரு ராசிக்கு ஒரு இடங்கள் மேட்ச் ஆகும், சரிங்களா? இப்போ மேஷ ராசி அப்படின்னா இது வந்து நெருப்பு தத்துவம் இருக்குது. நெருப்பு தத்துவம் இப்போ ஜென்ரலாகவே முருகனுடைய கோவில்கள் இதுக்கு நல்லா மேட்ச் ஆகும். நீங்கள் வந்து பழனிலாம் வந்து செவ்வாய் நெருப்புக்கு நல்லா மேட்ச் ஆகும். அப்போ பெருமாள் வழிபடுறவங்கன்னா நரசிம்மராக போய் வழிபடணும். அந்த எனர்ஜியும் இந்த எனர்ஜியும் மேட்ச் ஆகும். சரி, இப்போ எனக்கு தன ஆக்கர்ஷணம், இப்போ எனக்கு பணம் வரவு வேணும் அப்படின்னா நீங்கள் வழிபடுற முறையே எப்படின்னா நெருப்பை வச்சு வழிபடணும். சார் நெருப்பை வச்சு எப்படி சார் வழிபடுறது அப்படின்னா, நம்ம வந்து சொல்லுவோம்ல, இப்போ நீங்கள் ஜோதிடரை பார்க்குறீங்க, என்ன சொல்ல, இந்த கோவிலில் போய் விளக்கு போடு, இங்கே போயிட்டு தூபம் போடு, இங்கே போய் அன்னதானம் போடு அப்படின்னு நிறைய பேர் நிறைய லாஜிக் வச்சுருப்பாங்க. எனக்கு வந்து சயின்ஸுன்றது ஒரு லாஜிக். உங்கள் உடம்பு நெருப்பு உடம்பு. மேஷ ராசினாவே ஹீட்டு பாடி, எல்லாருக்கும் தெரியும். மேஷ ராசி ஹீட்டு பாடி, மேஷ ராசி மண்டை சூடு, மேஷ ராசி கோபம் வரும். நெருப்பு மாதிரியே தகன்னு எரிஞ்சிட்டு இருப்பாங்க, சரிங்களா? ஒருத்தருடைய ஜாதகம் ராசி லக்னம் சொன்னாலும் அந்த கேரக்டர் ஓரளவு சொல்லிடலாம் நம்ம. இந்த மேஷ ராசிக்காரங்க இப்போ உங்களுக்கு பணம் வரணும்னா குபேரன் கோவிலுக்கு தான் போகணும், லக்ஷ்மி கோவிலுக்கு தான் போகணும் இல்லை, உங்களுக்கான தெய்வம். இப்போ முருகர் உங்களுக்குன்னா அங்கே போயிட்டு விளக்கேற்றி வழிபடலாம். வீட்டில் பணத்தை ஒரு முறைகள் இருக்குது, பணத்தை அடுக்கிற முறைகள் இருக்குது, சரிங்களா? அந்த முறைகள் வச்சு அங்கே தீபம் வச்சு வழிபடும் போது மேஷராசிக்கு வந்து பணம் வந்து நல்லா ஈர்க்கும் சக்தி வரும். அதுலேயே உங்களுக்கு வந்து இந்த கிழமை இந்த ஹோரைன்லாம் இருக்குது. ஸோ இதை நீங்கள் மேஷராசிக்கு பண்ணலாம். இந்த கிழமை ஹோரைலாம் வரும்போது நீங்கள் தனியாக கால் பண்ணுங்கள், நான் அதில் தான் டீட்டெயில்ஸ் சொல்ல முடியும். இல்லைனா இது ஒரு நாள் கூட பத்தாது ஒரு மேஷராசிக்கு மட்டும். இப்போ ரிஷப ராசி அப்படின்றது சுக்கிரன் ராசி. ஸோ சுக்கிரன் ராசினா என்னது? சுக்கிரன்றது அவங்க வந்து ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க. ரிஷபராசிக்காரங்க ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க, ஏதோ ஒரு இதில் பேசும்போது சொல்லுவாங்க, என் வீட்டுக்கார் அப்படி இல்லை, என் வீட்டுக்கார் ரொம்ப கோபம். சரிம்மா, ராசி வச்சு சொல்கிறேன், வீட்டுக்கார் லக்னம் என்னன்றதை பார்க்கணும், அவருக்கு என்ன கிரக நிலைன்றதை பார்க்கணும். நான் சொல்கிறது ஒரு ஜென்ரிக்காக சொல்லும் போது ரிஷபராசி. இப்போ ரிஷபராசிக்கு ஜென்ரலாக பெருமாள் கோவில்கள் செட் ஆகும். இன்னொன்று, இது வந்து நிலராசி. ஸோ சாப்பாடு, நீங்கள் வந்து ஒரு கோவிலுக்கு இப்போ உங்களுக்கு ஒரு பணம் ஈர்ப்பு வேணும்னா நீங்கள் அந்த கோவிலை போய் அபிஷேகம் பண்ணுறதோ, பால் குடம் தூக்குறதோ, உருள்றதோ விட அன்னதானம் பண்ணும்போது நீங்கள் கேட்குற விஷயம் டக்குன்னு வரும். இதுதான் ஆக்கர்ஷணம். சாதாவாக செய்யறதுக்கும் ஸ்பெஷல் சாதாவாக செய்யறதுக்கும் இதுதான் வித்தியாசம். என்னென்னா அன்னதானம் யார் வேணாலும் போடலாம், எப்படி வேணாலும் போடலாம், எந்த சாப்பாடு வேணாலும் போடலாம். ஆனால் எனக்கு ஒரு தேவை இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி நான் செய்கிறேன் அப்படின்ற செய்தான். இப்போ உங்களுக்கு வந்து ரிஷபராசியில் வந்து அதான் நம்ம தன ஆக்கர்ஷணம் சொல்லிட்டோம். ஆனால் இது எதுக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ ரிஷப லக்னத்தில் இருக்கவங்களுக்கு வந்து கல்யாணம் நடக்கும்னா தயிர் சாதம் கொடுக்கணும். தயிர் சாதம் இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கவங்களுக்கு கொடுக்கணுன்ட்டு இருக்குது. குழந்தை வேணும்னா இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கவங்களுக்கு அன்னதானம் கொடுக்கணுன்ட்டு இருக்குது. பணம் வந்து இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, இந்த காரம் இவங்களுக்கு சோறு போட்டால் குழந்தை வந்துடுமா, இவங்களுக்கு சோறு போட்டால் எனக்கு பணம் வந்துடுமானா என்னென்னா வைப்ரேஷன். நாங்கள் அதை இந்த பயிற்சிகளில் சொல்லுவோம். சில பேர் இப்போ ரீசெண்டாக கூட அவங்களுக்கு குழந்தை பிறந்தது, அவங்க அதுக்கு வேண்டதுக்கு முன்னாடி அந்த ஆக்கர்ஷணை சொல்லி தருவோம். குழந்தைகள் பிறந்தால் நீங்கள் என்ன வாங்குவீங்களோ அந்த சாமானை போய் வாங்கி வச்சிருக்கணும்னு சொல்லுவோம். அந்த எனர்ஜி அட்ராக்ட் பண்ணுறது. நீங்கள் வந்து இப்போ குழந்தை வேணும்னா ஸ்வீட்டுங்க வந்து 5 வயசு கீழே 6 வயசு கீழே இருக்க குழந்தைங்களுக்காக கோவில்களில் கொடுத்துட்டு வாங்கினேன். குழந்தை பாக்கியம் நிறைய ஸ்பீடாக ஒர்க் ஆகும். ஏன்னா அந்த குழந்தைங்க சந்தோஷப்படும் அந்த எனர்ஜி உங்களுக்கு அட்ராக்ட் ஆகும். இதுதான் எனர்ஜி அட்ராக்ஷன். இதை தான் நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன், தன ஆக்கர்ஷணம்ன்றது எனர்ஜி. அந்த தனத்தை எப்படி எடுக்கிறீங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கு தேவைக்கேற்ற மாதிரி நம்ம பண்ண முடியும். இப்போ தனத்துக்கு பர்டிகுலராக சொல்கிறோம். ஸோ ரிஷபராசிக்காரங்க வந்து அன்னத்தை சாப்பாட்டை நெய்வேத்தியமாக வச்சு பணம் வழிபாடு பண்ணும் போது உங்களுக்கு
நல்ல தன ஆகர்ஷம் ஜாஸ்தியாக வரும். இப்போ மிதுன ராசி, மிதுன ராசின்றது காற்று ராசி. அப்போ நீங்கள் என்னென்னா பணம் எப்படி வழிபடணுன்றதை நம்ம கிளாஸில் சொல்லுவோம். இங்கே வந்து பண வழிபாடுன்னு சிம்பிளாக சொல்கிறேன். பண வழிபாட்டில் தூபம் போடணும், வீட்டில் தூபம் போடணும். எனக்கு அதான் என் கிளாஸில் ஒருத்தர் கேட்டேன், சார் ஆஃபீஸில் நான் எப்படி சார் தூபம் போடுறது? ஆஃபீஸ்க்குலாம் சாம்பிராணி பக்கெட்டோடய போயிட்டாதீங்க, பஞ்சாயத்து ஆகும். அங்கே அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா எசென்ஷியல் ஆயில்ஸ் இருக்குது, அந்த எசென்ஷியல் ஆயில்ஸ் தடணும். அதாவது காற்று ராசிங்க, சிம்பிளுங்க. உங்கள் டிஎன்ஏன்றது காற்று ராசி. ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ் லைட்டாக இருக்கும், ஸ்கின் அலர்ஜி ஜாஸ்தியாக வரும். அப்போ நீங்கள் வந்து பிராணாயாமம் பண்ண ஸ்கின்னு நல்லா ப்ரீத் ஆகும். ஸ்கின்னு நல்லா ப்ரீத் ஆக ஸ்கின் அலர்ஜி கம்மியாகும். இப்போ பணத்தை எப்படி இதை வச்சு வசியம் பண்ணுறது அப்படின்னா, காற்று ராசிங்க. பணத்துக்கு தூபம் போடணும், பணத்துக்கு தூபம் போடணும். ஆஃபீஸுக்கு எசென்ஷியல் ஆயில்ஸ் போடணும். அது போட உங்களுக்கு பணம் ஈர்ப்பு அதிகமாகும். கடக ராசிக்கு வந்து எப்படின்னா தண்ணி ராசி. ஸோ நீங்கள் வந்து பணத்து கூட தண்ணி வைக்கணும். தண்ணினா எந்த தண்ணின்னு கேட்காதீங்க. நீங்கள் வந்து குடிக்கிற தண்ணியோ இல்லை, நாங்கள் ஜாதகத்தில் வந்து குபேர ஸ்தலம்னு சொல்லி ஒன்று கண்டுபிடிப்போம். அதாவது நம்ம நினச்சிக்கிறோம் குபேரன்னா குபேரன் கோயில் ஒன்று இருக்குது, அங்கே போனால் தான் பணம் கிடைக்கும்ன்ட்டு. அப்படின்னா அப்போ எல்லாருமே குபேரன் கோயிலுக்கு மட்டும் தானே போவாங்க. அப்போ துர்கையை வேணா பணம் கிடைக்காதா? அப்போ ஐயப்பனை வேணா பணம் கிடைக்காதா? எல்லா சாமியுமே பணம் கொடுக்கும். நமக்கு எது அலைன் ஆயிருக்குன்றதை பார்க்கணும். நம்ம ஜாதகத்தில் இப்போ சொல்கிறோம்ல, இந்த பொண்ணு மாப்பிள்ளைக்கு பொருத்தம் இருக்கா, இந்த தசையில் நான் வீடு வாங்கலாமான்னு ஒன்று பார்க்குறோம்ல. அப்போது எந்த இடத்துக்கு போனால், எந்த கோவிலுக்கு போனால் என்ன பண்ணால் பணம் வரும்ன்ற லாஜிக்கும் இருக்குது. அதை வந்து குபேரஸ்தானம்னு சொல்லுவோம். கோவில் தீர்த்தத்தை எடுத்து சொல்லுவேன். அதை பணத்து பக்கத்தில் வச்சு பூஜை பண்ணணும். ஸோ கடகராசிக்கு வந்து இந்த தண்ணி பணம் பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் வழிபாடு பண்ணால் நல்ல பவர் வரும். அடுத்து வந்து சிம்மம். சிம்மமும் ஃபயர், சிம்மமும் நெருப்பு ராசி. ஸோ இந்த நெருப்பு ராசிக்கு இது நம்ம மேஷத்துக்கு எப்படி சொன்னோமோ அதே மாதிரி தான் தீபம் போட்டு பண்ணுறது நல்லது. இதில் அட்வான்ஸ் எப்படின்னா, நீங்கள் என்ன லக்னம், நீங்கள் என்ன நட்சத்திரம்ன்றதை பொறுத்து ஒன்றும் காம்பினேஷன்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகும். அடுத்து நீங்கள் வரணும்னா கன்னியும் நிலம் ராசி. நம்ம ரிஷபத்துக்கு எப்படி சொன்னோமோ அதே மாதிரி தான். நீங்கள் கன்னி, இது சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் எப்படி சார் நம்புறது, நீங்கள் பாட்டம் சொல்லிகிட்டே இருக்கீங்களே அப்படின்னா, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கன்னி ராசி கையால் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். சிம்பிளாக செஞ்சாலும் நல்லா சமைப்பாங்க கன்னி ராசி. அது வந்து நில ராசி. இன்னொன்று கன்னி ராசி நீங்கள் பார்த்தீங்கன்னா, யார் வீட்டுக்கு வந்தாலும் ஃபஸ்ட் சாப்பிட்டீங்களான்னு கேட்பாங்க, சாப்பிட்றீங்களான்னு கேட்பாங்க, சாப்பாடு போட்டு அனுப்புவாங்க. இல்லை கன்னி ராசிக்கிட்ட வந்து பசிக்குதுன்றால் கண்டிப்பாக வாங்கி தருவாங்க. இதெல்லாம் கன்னி ராசி எடுக்கணும். அந்த நில ராசி அப்படி தான் இருக்கும், சரிங்களா? ஸோ அந்த கன்னி ராசிக்கு வந்து நீங்கள் அன்னதானம் நீங்கள் கொடுத்து வேண்டுறதும் சூப்பராக ஒர்க் ஆகும். பணத்துக்கு கூட இந்த சாப்பாட்டை நெய்வேத்தியமாக பண்ணுறதும் ஒர்க் ஆகும். என்ன சாப்பாடுன்றதுலாம் ஜாதகம் பார்த்து அந்த முறைகள் நம்ம சொல்லுவோம். நம்ம இந்த தனாகர்ஷ் டெக்னிக்ஸ் நம்ம சொன்ன மாதிரி அந்த நீரை வச்சு தங்கத்தை வச்சு நீங்கள் பூஜை பண்ணி செய்யும் போது ஜெயிப்பீங்க தெரியுமா? அதுதான் மதி. அதனால தான் விதியை மதியால் வெல்லலாம். மதியை கொடுத்துருக்கோம். இதை எவ்வளவு பயன்படுத்தி வெல்ல போகிறீங்கன்றது உங்கள் கையில் இருக்குது. வாழ்க வளத்துடன்.